அமர்ந்திருந்த மைனாவதி நீதிபதியின் தீர்ப்பை கேட்டு மகனின் கையை இறுக பற்றினாள் நன்றி உணர்வுடன். என் மகனை என்கிட்டே இருந்து பறிக்க பார்த்தே இல்ல. இப்போ பார்த்தியா, உன் பிள்ளையை நான் பறிச்சிட்டேன் என்று வெற்றி மனதையுடன் கருவி கொண்டிருந்தாள். நீதிபதி மனவிலக்களிக்கிறேன் என்றதும் சொல்லவானா வேதனை எழுந்தது ராமிற்கு. அவன் சத்யாவை உயிருக்குயிராய் நேசித்தது நிஜம். அதனால்தான் இந்த நிரந்தர பிரிவு அவன் நெஞ்சில் ரத்தம் வடிய வைத்தது. ஒருவேளை அம்மா அந்த விஷயத்தை பெரிதாக்காமல் இருந்திருந்தால் அவனும் கோபத்தோடு அவளை மன்னித்து விட்டிருப்பான். அம்மாவோ அவளை வெளியே அனுப்பியே ஆக வேண்டும் என்று ஆர்ப்பாட்டமே பண்ணிவிட்டாள். அம்மாவை மீறி அவனால் எதையும் செய்ய முடியாது. அன்று கூட அவளை அவன் வீட்டில் ஒப்படைக்க சென்றபோது ஆளாளுக்கு சத்யாவை கேவலமாய் பேசி வதைத்தபோது ரத்தம் கொதிக்கத்தான் செய்தது. தனியே குழந்தையுடன் அவஸ்தைப்படும்போது அதை ஒரு வாய்ப்பாக கருதி முரளி வீட்டிற்குள் நுழைந்ததை ஒரு குழந்தையைப் போல் பரிதவிப்புடன் சொன்னபோது அந்த முரளியை எலும்புகள் தொறுங்க அடிக்க துடித்த உத்வேகத்தை அடக்கி கொண்டாள். ஆனால் உள்ளிருந்த மிருக குணம் தன் தாயை சந்தோஷப்படுத்த தன் குழந்தையை அவள் கையில் ஒப்படைக்க தாலி கட்டிய மனைவியின் நடத்தையை கோர்ட்டில் ஏற்றி இழிவுபடுத்தி விட்டான். இந்த பாவத்தை எந்த கோர்ட்டில் போல் கழுவான்? இதோ இப்போதும் கூட தனக்கெதிரான தீர்ப்பிற்கு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி குழந்தையுடன் ஓடியவளை மனம் வதைக்க பார்த்தான். உண்மையில் பெற்றவள் அவளுக்கல்லவா எல்லா உரிமையும் இருக்கிறது. ஐயோ ராம், அவ என் பேரனை தூக்கிட்டு ஓடுறா. பார்த்துக்கிட்டு சும்மாவே உட்கார்ந்திருக்கியே, போ, என் பேரனை தூக்கிட்டு வா. பேரனுக்காக உனக்கே பதைக்கும்போது பெத்தவளாச்சேம்மா, அவ உயிரையே நாம பறிக்கும்போது சும்மாவா இருப்பாள்? அம்மாவை ஏறிடவே விரும்பாமல் மெல்ல எழுந்தான். அதற்குள் 2 பெண் போலீசார் நீதிபதியின் உத்தரவின்படி விரட்டி சென்று அடித்து குழந்தையை மீட்டனர். அவளை இழுத்து கொண்டு வந்தனர். அபி, என் அபியை கொடுத்துடுங்க, என் பிள்ளையை என்கிட்ட கொடுத்துடுங்க, கதறி அழுதாள். கண் கொண்டு பார்க்க முடியாத ராம் முகத்தை திரும்பிக் கொண்டான். ராமிடம் குழந்தையை தர அவன் அம்மாவிடம் தந்தான். மைனாவதி பேரனை மார்போடு அணைத்து உச்சி முகர்ந்தாள். என்னங்க ராமின் காலை வந்து கட்டி கொண்டாள். நான் என்னங்க தப்பு பண்ணேன்? உங்க மனதை தொட்டு சொல்லுங்க. நான் தப்பானவளா? உங்களை உண்மையா நேசித்ததுக்கு எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? அப்பா, அம்மா, அண்ணன், இப்ப என் பிள்ளைன்னு எல்லாரையும் என்கிட்டே இருந்து பிரிச்சிட்டீங்களே. எனக்கு எதுவும் வேணாம், என் பிள்ளைய மட்டும் கொடுத்துடுங்க. எல்லாத்துலேயும் பெரிய சோகம் புத்திர சோகம்னு உங்களுக்கு தெரியாதா? அபி இல்லாம என்னால் எப்படி வாழ முடியும்? நீங்களே சொல்லுங்க. முகத்தில் அரைந்து கொண்டு அழுதாள். ராம் புறப்படு, அம்மா அதட்டலாய் உத்தரவிட கட்டுப்பட்டவன் வேகமாய் வெளியேறினான். பெண் போலீசார் அவளை பிடித்து கொள்ள அவள் கதற கதற வெளியேறினார். காரில் குழந்தையுடன் அமர்ந்தனர். அபிலாஷ் அம்மாவை தேடி உதடு பிதிக்க அழுதாள். கார் புறப்பட்டது. ஒரு தாயின் பாசத்திற்கு முன் பலத்திற்கு முன் போலீசார் எம்மாத்திரம்? அவர்களிடமிருந்த தன்னை விடுவித்து கொண்டு காரின் பின் வேகமாய் ஓடினாள் அபி. கார் வேகம் எடுத்தது. அபி மிக வேகமாய் ஓடினாள். அவள் பின்னே போலீசாரும். ராம், வேகமா போ. மெல்ல திரும்பி பார்த்த ராமிற்கு பக்கென்றது. ஒரு குதிரையின் பாய்ச்சலோடு ஓடி வந்து கொண்டிருந்தாள் சத்யா. சற்று தூரத்தில் கீழே பெரிய சிமெண்ட் கல் இருப்பதை பார்க்காத நேர்பார்வை. ஐயோ, அவன் நடக்கப் போகும் விபரீதம் உணர்ந்து அலற அந்த விபரீதம் நடந்தே விட்டது. படுவேகத்தோடு ஓடி வந்த சத்யா அந்த கல்லில் தடுக்கி விழுந்து தலையில் பலமாய் அடிபட ரத்தம் குபுகுபுவென்று பொங்கியது. அவள் காரை நிறுத்தி இறங்கி வருவதற்குள் ஆழ்ந்த மயக்கத்திற்கு போயிருந்தாள்.
ராம், நீ காரை எடு என்று அம்மாவின் வார்த்தையை அலட்சியப்படுத்தினான். போலீசார் உடனடியாக சத்யாவை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு சென்றனர். அதன் பின் நடந்ததெல்லாம் ஒரு பெண்ணுக்கு நேரக்கூடாதவை. பலமாய் தலையில் அடிபட்டதில் சித்தம் கலங்கி போனாள். சேலத்தில் இருந்த மனநல மையத்திற்கு அனுப்பப்பட்டாள். வீட்டிற்கு வந்திருந்த ஹரி ஆபாசத்துடன் கண்களை மூடி சோஃபாவில் அமர்ந்திருந்தான். வற்புறுத்திய பின் சில வார்த்தைகள் சத்யாவிடமிருந்து உதிர்ந்தன. சேலத்திலிருந்து எப்போ வந்த சத்யா? 2 மாசமாச்சு. குணமாயிட்டதால இங்கே ஒரு சேவை மையத்தில் வேலை போட்டு கொடுத்து அங்கேயே தங்க இடமும் கொடுத்திருக்காங்க. அபிலாஷை எப்படி கண்டுபிடிச்ச? வீடு மாறிட்டதால சிரமப்பட்டேன். கண்டுபிடிச்சிட்டேன். உங்கள் வீட்டு பக்கம் கத்தினேன். அபியை ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போகிறப்ப காரில் பார்த்திருக்கேன். சொல்லும்போதே வலியை மீறி கண்களில் மின்னல் அடித்தது. கண்களை திறந்தவனின் நேரெதிரே பிரம்மாண்ட மாலை போடப்பட்டிருந்த போட்டோவுக்குள் அடைப்பட்டிருந்தாள் மைனாவதி. சார், கொரியர். வாசலில் குரல் கேட்டு நிமிர்ந்தாள். ஹேமாவும் அறைக்குள்ளிருந்து வந்தவள் நேரே வாசலை நோக்கி சென்றாள். ஹரிராம்ங்கிறது என் ஹஸ்பண்டு தான். கையெழுத்து போட்டு கவரை வாங்கினாள். உங்கள் பேர் மேடம்? ஹேமா. போய்விட்டான். தவறோடு உள்ளே வந்தவள் ஹரி என்கிற ஹரிராமிடம் கொடுத்துவிட்டு பக்கத்திலேயே அமர்ந்தாள். ஹரி சலனமின்றி அவளை திரும்பி பார்த்தான். வரட்டு கோபம் காணாமல் போய் அந்த பளிங்கு முகத்தில் செல்லமான நேசம் படர்ந்திருந்தது. வங்கி கணக்கு சம்பந்தப்பட்ட கடிதம்தான். படித்துவிட்டு டேபிளின் மீது வைத்தான். ஹேமா அவன் தலையை கோதி விட்டாள். ரொம்ப டல்லாக தெரியுறீங்க. சாப்பிட வாங்க. பசிக்கல ஹேமா. என் மேலே உள்ள கோபத்தை சாப்பாட்டில் காட்ட வேண்டாம். என் பிள்ளை விஷயத்தில் அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டீங்கன்ற கோபம். யோசித்து பார்த்தேன். உங்கள் பிஸ்னஸ் டென்ஷனில் போலீஸ் ஸ்டேஷன் கேஸுன்னு அலைய முடியாது. அதை மனசில் வச்சு தான் அவளை விட்டுட்டீங்கன்னு புரிஞ்சுது. சாரிங்க. மனம் லேசாக அவள் கையை பற்றினான். கோபம்லாம் ஒன்றுமில்லையாம்மா. பசிக்கல. உனக்காக சாப்பிட்றேன் கொஞ்சமா. வாங்க. சிறுபெண் போல் துள்ளி எழுந்தாள். பேருக்கு கொஞ்சமாய் குறித்துவிட்டு படுக்கைக்கு போனாள். திருமணமான புதிதில் அவனும் சத்யாவும் அந்த சௌடேஸ்வரி அம்மன் கோவிலுக்கு தான் சென்றார்கள். அதனால்தான் அவளும் என்னை போலவே அங்கு சென்றாளோ? ஹேமா அவள் கழுத்தில் முகம் புதைத்து கிச்சு கிச்சு மூட்டினாள். சாருக்கு என்ன ஞாபகமோ சொல்லிக்கொண்டே கன்னத்தை கடித்தாள். சத்யா கடித்தது நினைவிற்கு வந்தது. அவனால் ஈடுபாட்டுடன் ஹேமாவை பார்க்க முடியவில்லை. சாரி ஹேமா, டிஸ்டர்ப்டாக இருக்கேன். பிஸ்னஸ் டென்ஷன். தலைவலிக்குது. நாசுக்காய் தவிர்த்தான். சாரி டியர், தூங்குங்க. அவனை தட்டி கொடுத்து விட்டு விலகி படுத்தாள். ஹேமா அபிலாஷை நடுவில் போட்டு தானும் உறங்கிவிட்டாள். அவனுக்கு தான் உறக்கம் வர முரண்டு பண்ணியது. ஹேமாவை திருமணம் செய்தது கூட அம்மாவின் வற்புறுத்ததாலும் உண்ணாவிரதம் இருந்து பிடிவாதம் பிடித்ததாலும். ஹேமா மைனாவதியை ஒன்று விட்ட அண்ணன் மகள்தான். ஏற்கனவே திருமணமாகி ஒரே வாரத்தில் கணவனை பறிகொடுத்திருந்த இளம் விதவை. அந்தஸ்தில் இவர்களை விட பல மடங்கு. அம்மாவை ஆச்சரியம் தாங்கிய வினாவுடன் பார்த்தான். அதன் பொருளை புரிந்து கொண்டவள், என்னடா அம்மா ஏற்கனவே கல்யாணமான பொண்ணா பார்க்கிறாளே? அந்த சத்யாவை ஏற்கனவே ஒருத்தனை காதலிச்சங்கிற காரணத்துக்காக வீட்டை விட்டு விரட்டினாங்களே பார்க்கிறியாராம்? ஹேமாவும் சத்யாவும் ஒன்றாகிட முடியாது. சத்யா உன்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டவ. ஹேமா அவளை மாதிரி கீழ் ஜாதி இல்லை. நம்ம உறவுக்காரி. ரதி மாதிரி அழகி, பணக்காரி. அவளுக்கே கல்யாணமாகாதவன்கள்
கல்யாணம் ஆகாத வரன்கள் நிறையவே வந்திருக்கு. ஆனால் அவள் தான் கல்யாணமான ஆளா பாருங்கன்னு சொல்லியிருக்கா. சொல்லப்போனால் முன்னாடியே உனக்கு பொண்ணு தர விருப்பப்பட்டு அண்ணனும் அண்ணியும் எனக்காக கேட்டாங்க. அண்ணனும் அண்ணியும் என்னை கேட்டாங்க. நீ தான் பிடிவாதமாக அந்த நாதாரி நாயை கல்யாணம் பண்ணிடணும்னு ஒத்தை காலில் நின்னியே. அதுக்கப்புறம் உனக்கும் சரி அவளுக்கும் சரி கல்யாணம் நிற்கலை. அவளுக்கு நீதானு எழுதியிருங்கிறதை யாரால் அழிச்சு எழுத முடியும்? உன்னை அவளுக்கு ரொம்ப பிடிக்குமாம். அதனால தான் குழந்தை போல இருக்கிற உன்னை கல்யாணம் பண்ணிக்க உடனே சம்மதிச்சிட்டா என்று அவனுக்கு வாகாய் பதில் சொல்லி வாயை அடைத்தாள் மைனாவதி. சும்மா சொல்லக்கூடாது, ஹேமா நல்லவள் தான். குழந்தை அபிலாஷை ரொம்ப பிடித்து போக தன் பிள்ளையாகவே பாவித்ததோடு தானொன்று பெற்றுக்கொள்ளக்கூடாது என்பதில் உறுதியாய் பாதுகாப்பாய் இருந்தாள். அவனையும் அபிலாஷையும் ஏற்றுக்கொண்டவனால் மைனாவதியை அவளின் தெனாவட்டு பேச்சை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பேச்சு வாக்கில் இறந்து போன முதல் கணவனை பற்றி கிண்டலாய் பேசும் அநாகரிகத்தை கற்று வைத்திருந்தாள் ஹேமா. ஹேமா வசதியான குடும்பத்தைச் சேர்ந்த பெண் என்பதால் கணவனையும் அபிலாஷையும் கவனித்துக் கொள்வதை தவிர வேற எந்த வேலையையும் செய்வதில்லை. மைனாவதியை கண்டு ஒதுங்கி போனாள். ஆனால் சத்யா மாமியாருடன் எவ்வளவுதான் மனஸ்தாபம் என்றாலும் அவளுக்கு தேவையானதை குறித்த நேரத்தில் சரியாக செய்து விடுவாள். வீட்டிலேயே ஜிம் இருந்ததால் காலை மாலை இருவேளையும் ட்ரெட்மில்லில் ஓடுவது, இன்ன பிற உடற்பயிற்சிகள் செய்வது என்று உடம்பை கட்டுக்கோப்பாக வைத்திருந்தாள் ஹேமா. பழங்காலத்து மனுஷியான மைனாவதிக்கு இதெல்லாம் கொஞ்சமும் பிடிக்கவில்லை. என்ன ராம் இவ இப்படியெல்லாம் நடந்துக்கிறா? என்னை மதிக்க மாட்டேங்கிறா. குடிக்க தண்ணி கேட்டால் கூட காதிலே விழாத மாதிரி போகிறா. என்னை கேட்டால் உங்கள் அண்ணா பொண்ணு இப்படி அப்படின்னு நீதானே சர்டிஃபிகேட் கொடுத்த, நீயே கேள். என்ன குத்தி காட்டுறியா? இல்லைம்மா, இதுவரைக்கும் என்ன சொன்னியோ அதைத்தானே கேட்டு நடக்கிறேன். அபிலாஷ் உனக்கே வேணும்னு கேட்டு போடக்கூடாத பழியை போட்டு சத்யாவை அசிங்கப்படுத்தி மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி பிள்ளையை உன்கிட்ட ஒப்படைக்கலையா? உனக்காக என்னதான் செய்யலை? கல்யாணமே வேண்டாம்னு மறுத்தவனை அடம்பிடிச்சு நீதானம்மா அவளை மருமகளாக கொண்டு வந்தேன். இதில் குத்தி காட்ட என்ன இருக்கு? நான் ஒரு தலையாட்டி பொம்மை தானம்மா. குழந்தையை கூட என்கிட்ட விட மாட்டேங்கிறா, அவளே வச்சுக்கிறா. உனக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்கேம்மா, பெத்தவளுக்கு எப்படி இருக்கும்? துடிக்க வச்சு தூக்கிட்டு வந்தோமே. ராம், நீ இன்னும் அவளையே நினச்சிக்கிட்டு இருக்கியா? லேசாய் கோபம் வெட்டி பார்க்க வியப்பு மேலிட கேட்டாள். எவ்வளவு மோசமான கேள்விமா. நான் சத்யா மேலே வச்ச அன்பை கூட மறந்துடலாம். ஆனால் அவளுக்கு பண்ணின பாவத்தை எப்படி மறப்பேன்? சத்யாவுக்கு துரோகம் பண்ணிட்டேனம்மா. பெரிய தப்பு பண்ணிட்டேன். உன் பேச்சை நான் கேட்டிருக்கக்கூடாது. என்னையே நம்பி வந்தவளை மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சேன். அவள் பிரச்சனைகளை எனக்கு சாதகமாக்கி நானே அவளை முரளியோட சம்பந்தப்படுத்தி அசிங்கப்படுத்திட்டேன். என் அறிவுக்கு புரிஞ்சுதம்மா. பழைய காதல் விஷயமெல்லாம் தப்பாக எடுத்துக்கிற அளவுக்கு சத்யா தப்பானவ இல்லைன்னு. ஆனால் மனசு முரண்டு பண்ணுச்சு, ஈகோ தடிச்சிச்சு. ஒருவேளை நீ அவளுக்கு சாதகமாக பேசியிருந்தா அவளை 2 திட்டி விட்டு இருப்பேன். என்னை விட அதிகமாக முரண்டு பிடிச்சது நீதானம்மா. ராம், நீயே பேசுகிற? அம்மா உன் நல்லதுக்கு தானே செஞ்சேன். நிம்மதி இல்லாமல் தவிக்கிறேனாம்மா. அப்பா உன்னை நடுத்தெருவிலே விட்டிருந்தா புழு மாதிரி துடிச்சிருக்க மாட்டேன். என்னை மட்டும் ஏம்மா அப்படி ஒரு பாவத்தை பண்ண வச்ச? உன்னை மாதிரி அவளும் பொண்ணு தானே. என் சத்யாவை என்கிட்டேருந்து பிரிச்சிட்டியாம்மா. பொறுமினான், கலங்கினான். இது மாதிரியெல்லாம் ராம் பேசி கேட்டறியாத மைனாவதி உடைந்து போனாள். அந்த கவலை அவளை ரொம்ப நாள் விட்டு வைக்கவில்லை. ஒரு நாள் உறக்கத்திலேயே அவள் உயிர் பிரிந்தது. ஹரிராம் தன்னை நம்பி வந்த ஹேமாவுக்கு எந்த குறையும் வைக்கவில்லை.
குழந்தையை அவள் குறையின்றி கவனித்து கொண்டதால் முழு கவனத்தையும் பிசினஸில் செலுத்தினான். லாபம் கொட்டியது. தொழிலை விரிவுபடுத்தினான். நகரின் முக்கியஸ்தர்களில் ஒருவரானான். ராம் சத்யாவுடனான தன் திருமண ஆல்பத்தை பீரோவில் பூட்டி வைத்திருந்தான். ஹேமா பலமுறை மெல்ல சத்யா பேச்சை எடுப்பதுண்டு. ராம் பதில் கூறாமல் பேச்சை மாற்றுவான். ஒரு நாள் எப்படியோ சாவி கிடைத்தது. பீரோவை திறந்து ஆல்பத்தை எடுத்து விட்டாள். ஏங்க, நான் எத்தனை முறை கேட்டிருப்பேன் கல்யாண ஆல்பத்தை காட்டுங்கன்னு. இல்லை, எப்படியோ மிக்ஸ் ஆயிடுச்சின்னு சொன்னீங்க. ரொம்ப பத்திரமா வச்சிருக்கீங்க என்றால் அவள் கண்களில் தவறை ஆழமாய் தேடியபடி. ஏன் எடுத்தே அம்மா, என் பர்மிஷன் இல்லாமல்? உங்கள் பர்மிஷன் எனக்கு எதுக்கு? ஐம் யுவர் பெட்டர் ஹாஃப். பத்திரமா ஒளிச்சு வச்சுருக்கீங்க. சரி, என்ன இப்போ எவ்வளோ சாதாரணமாக கேட்குறீங்க? உங்களுக்கும் அவளுக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சு. அவள் சம்மந்தப்பட்ட எந்த பொருளும் அவள் சம்மந்தப்பட்ட எந்த பொருளும் அவளுடைய நினைவுகள் கூட உங்ககிட்ட இருக்கக்கூடாது. நீங்கள் எனக்கு மட்டும்தான் சொந்தம். என்ன அப்படி பார்க்குறீங்க? நான் ரொம்ப பொசிசிவ் கேரக்டர். அபிலாஷ் சத்யாவை நினைவுபடுத்தலையா ஏம்மா? இல்லை, அவன் உங்கள் பிள்ளை, உங்கள் ஜீன், உங்கள் ரத்தம். அவள் வாடகை தாய் மாதிரி, அவ்வளவுதான். ஆச்சரியமாக இருக்கு. அவளை விழுந்து விழுந்து காதலிச்ச பிடிவாதம் பிடிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? அப்படி என்ன இருக்கு அவகிட்ட? அட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு அந்த பைத்தியம் கிட்ட ஒன்றுமே இல்லையே. ஹேமா, திஸ் இஸ் த லிமிட். சத்யாவை பற்றி மட்டமாக பேசுகிறதை என்னால் அனுமதிக்க முடியாது. நீங்கள் யார் அனுமதிக்கிறது? அதான் கேரக்டரே பிரித்து வச்சிருச்சே. சொல்லப்போனால் ஒரு மெண்டலை பற்றி பேசுகிறதுக்கு நான் தான் யோசிக்கணும். அவள் இருந்த இடத்துல தான் இப்போ நான் இருக்கிறேங்கிறத ஜீரணிக்க முடியாத விஷயம். திமிரும் கர்வமும் போட்டி போட பேசியவளை அடிக்க துடிக்க உணர்வுகளை அபிலாஷை நினைத்து தன்னை அடக்கி கொண்டவன் அதே வேகத்தோடு வெளியேறினான். அன்று அவன் திரும்பி வந்தபோது ஆல்பத்தை எரித்து வைத்திருந்தாள் ஹேமா. அவளின் முரட்டுத்தனம் கண்டு வாயடைத்து போனான். எச்சரிக்கையாக இருந்தான். தப்பி தவறி கூட சத்யாவின் பெயரை உச்சரிக்கவில்லை. அன்று முதல் இன்று வரை அவன் கவனமாகவே இருந்தான். கஸ்தூரிபாய் சேவை மையம். முதியோர்கள், குழந்தைகள், பெண்கள் என்று கைவிடப்பட்டிருந்த அத்தனை ஜீவன்களும் அடைக்கலமாயிருந்த நந்தவனம் அது. வார்த்தை ஜாலத்திற்காக அல்ல, நிஜமாகவே நந்தவனம்தான் அது. உண்மையான தொண்டுள்ளம் கொண்ட சிலரால் நடத்தப்படுகிறது. வெளிநாட்டு வாழ் இந்தியரால் தயால கொடையளிக்கப்பட்டு ஊர் ஊராய் கிளை நிறுவனங்கள் நிறுவப்பட்டு சேவை செய்து வருகின்றனர். மரங்களும் செடிகளும் சூழ்ந்த கட்டிடங்கள், தரமான உணவு, ஆரோக்கியமான சூழ்நிலை, கைத்தொழில் கற்றுத்தருதல், கல்வியுடன் கம்ப்யூட்டர் பயிற்சி என்று நல்ல பெயருடன் திகழ்ந்து வருகிறது கஸ்தூரிபாய் சேவை மையம். கடந்த 20 நாட்களாக வெளிநாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்த அந்நிறுவன தலைவர் லலிதா முதல் நாள் இரவுதான் ஊர் திரும்பியிருந்தார். நிறுவனத்தை வலம் வந்து அங்கிருப்பவர்களுடன் உரையாடிவிட்டு தான் அறையில் வந்து அமர்ந்தவர் அப்போதுதான் உணர்ந்தார். சத்யாவை எங்கே காணோம்? கண்ணிலேயே படவில்லையோ? அடுத்த நிமிடமே அவள் இருந்த இடம் தேடி ஆள் போனது. தயங்கி தயங்கிதான் அறைக்குள் நுழைந்தாள். அவளை பார்த்த லலிதாம்மா துள்ளாத குறையாக அதிர்ந்தாள். சத்யா, என்னாச்சு? முகம், உடம்பெல்லாம் என்ன காயம்? அது கீழே விழுந்துட்டேன். அவள் கண்களை நேரே பார்க்க தைரியமின்றி தலை கவிழ்ந்தாள். கீழே விழுந்து அடிபட்ட மாதிரி தெரியலையே. யாரோ அடித்த மாதிரில இருக்கு. இல்லைம்மா. ஆமாம்மா. ஒரு நிமிடத்திற்கு கூட அவளால் பொய்யை காப்பாற்ற முடியவில்லை. 70 வயது லலிதாம்மா அவள் அருகில் வந்து தவிப்புடன் கையை பற்றினாள். யார் அது உன்னை அடித்தது? போ
போலீஸ் போலீஸ் ஏன் வியப்பின் எல்லைக்கே போனார்? சத்யா பயத்துடன் அழுகையுடன் வலியுடன் விவரித்தாள். லலிதாம்மா அவளை பற்றிய முழு விவரமும் அறிந்தவர். சேலத்தில் தன் மலனாக காப்பத்தில் அனுமதிக்கப்பட்டிருந்த சத்யாவை அங்கு சென்றிருந்த போது குணமாகாத நிலையில் இருந்தவளை பார்த்து நெகிழ்ந்தாள். தீவிர சிகிச்சைக்கு பின் குணமானவளை தன் கண்காணிப்பில் வைத்து கொள்ள விரும்பி சென்னைக்கே அழைத்து வந்து விட்டார். தினசரி உணவு தயாரிப்பிற்கான காய்கறி, அரிசி, பருப்பு, எண்ணெய் உள்ளிட்ட கணக்கு வழக்குகளை பார்க்கும் வேலையை அவளிடம் ஒப்படைத்து ஒரு சிறு தொகையை சம்பளமாக தந்து அங்கேயே தங்க இருப்பிடமும் தந்தார். சத்யா, ஏம்மா அவசரப்பட்டே? ஏன் என் பிள்ளையை பார்க்காம என்னால் இருக்க முடியலம்மா. உன் ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது சத்யா. பாரு எவ்வளவு காயங்கள். தவிர மிஸ்டர் ராம் நடந்து கொண்ட விதம், அவர் மனசாட்சியே அவருக்கு தண்டனையை வழங்கியிருக்குன்னு புரியுது. நான் அவரை பார்த்து பேசவா? இல்லைம்மா, வேண்டாம். இதே ஊரில் தான் என்னை பெற்றவங்களும் இருக்காங்க. அவங்களையும் கூட எனக்கு பார்க்க தோணலை. அதே மாதிரி தான் என் பிள்ளையோட அப்பாவையும். என் உயிர் மூச்சு எல்லாமே என் அபிலாஷ் மட்டும்தான். ஆனால் அவனுக்கு என்னை யாருன்னே தெரியலம்மா. கதறியவளை வார்த்தைகளின்றி அணைத்து தட்டி கொடுத்தார். அன்று அபிலாஷின் பிறந்த நாள். விடியற்காலையில் இருந்தே பங்களாவில் தோரணம் கட்டுவதும் சமையல் செய்வதுமான வேலைகள் ஆரம்பமாகி இருக்க, காம்பவுண்டு சுவரை ஒட்டி சேலை தலைப்பால் உடம்பை போர்த்தி கொண்டு மெல்ல எட்டி எட்டி பார்த்தாள் சத்யா. அபிலாஷ் தன் கண்ணில் படமாட்டானா என்கிற ஏக்கம் வழிந்தது. எதற்காகவோ காரை எடுத்துக்கொண்டு வெளியில் வந்த ஹரிராம் அரையிருட்டில் ஒரு உருவம் தயங்கி தயங்கி நகர்ந்து செல்வதை சந்தேகத்துடன் பார்த்தான். ஏய், யாரது? ஓடாதே, நில்லு. காரை வேகமாக அவளருகே நிறுத்தி காரின் வெளிச்சத்தில் அவளை பார்த்தவன் திடுக்கிட்டான். சத்யா, நீயா? அவசரமாய் இறங்கினான். என்ன சத்யா? ஒன்றுமில்லை, நகர்ந்தாள். ஒரு நிமிஷம் சத்யா, அபிலாஷை பார்க்கணுமா? ஈரத்தில் பளபளத்த கண்களால் அவனை பார்த்தாள். எத்தனை சட்டங்கள் பிரித்தாலும் அவன் உன் பிள்ளை சத்யா. சௌடீஸ்வரி அம்மன் கோவிலுக்கு அழைச்சிட்டு வரட்டுமா? கண்கள் சிரிக்க கைகூப்பி விட்டு வேகமாய் சென்றவளை நெஞ்சம் பதைக்க பார்த்து கொண்டிருந்தான் இவன். அம்மனுக்கு பாலாபிஷேகம் நடந்து கொண்டிருந்தது. ஹரிராம், ஹேமா, அபிலாஷ் ஆகியோர் பிரகாரத்தில் நின்றிருக்க, சற்று தள்ளி ஒரு தூணின் மறைவில் நின்றபடி தன் மகனையே பார்த்து கொண்டிருந்தாள் சத்யா. இந்த கோவிலுக்கு எதுக்குங்க அழைச்சிட்டு வந்தீங்க? வழக்கமாக காளியம்பாள் கோவிலுக்கு தானே போவோம். கோவில் சின்னதா பழசா இருக்கே. கிசுகிசுத்த ஹேமாவை முறைத்தான். கோவிலையும் பாரபட்சம் பார்க்க ஆரம்பிச்சிடாதே. கோவில் பழசாயிருந்தாலும் சின்னதாயிருந்தாலும் எல்லா சாமியும் ஒன்றுதான். ஹேமாவை ராமின் அருகில் சேர்த்து பார்க்கவே நெஞ்ச அடைத்தது. மனுஷங்களை மாதிரி நீயும் அல்லவா தாயே என்னை கைவிட்டுட்டே. எத்தனை மோசமான சம்பவங்கள் நடந்தேறிவிட்டன. அதோ என் செல்ல பையன் கருவாக உருவான நாளிலிருந்தே உன் பிள்ளையை இப்படி வளர்க்கணும் அப்படி வளர்க்கணும்னு கனவு கண்டு மனசுக்குள் பேசி மகிழ்ந்தேனே. ஆனால் இப்போ என் பிள்ளையை கூட பேசக்கூட எனக்கு பாக்கியமில்லை. ஆசையாக நான் வைத்த பெயரை சொல்லி கூப்பிடக்கூட இன்று எனக்கு உரிமை இல்லை. அவனை தூரத்தில் இருந்து திருட்டுத்தனமாய் பார்க்கிற அளவுக்கு என்ன பாவம் செய்து விட்டேன்? என் அபிக்குட்டி எவ்வளவு பெரிதாய் வளர்ந்து விட்டான். அப்படியே அப்பாவை உரித்து கொண்டு வந்திருக்கிறான். அவனை கட்டி கொண்டு முத்தமிட வேண்டும் போல் இருக்கிறதே. ஏனம்மா என்னை சோதிக்கிறாய்? மம்மி, சாமியை ஏன் பாலில் குளிப்பாட்டுறாங்க? எறும்பு கடிக்காது? அபிலாஷ் ஹேமாவின் மேல் சாய்ந்து கொண்டு கேட்டது காதில் விழுந்தது. சத்யாவினால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை.
அபி, நான் தான் உன் அம்மா. உன்னை பெத்தவடா. என்னை அம்மானு கூப்பிடுறா கண்ணா. அம்மானு கூப்பிடுறா. மனசு ஓலமிட அதற்கு மேல் அங்கு நிற்பது உசித்தமல்ல என்பதை உணர்ந்தவள் வேகமாய் திரும்பி நடந்தாள். ஹரிராம் அவள் செல்வதை குழப்பத்துடன் பார்த்தான். வழக்கமாய் வாங்கும் மார்க்கெட்டில் காய்கறிகளை வாங்கி கொண்டு வேனில் ஏறப்போனவளை அந்தக்குள் புரட்டி போட்டது. சத்யா திரும்பியவனின் விழிகள் வியப்பில் விரித்தன. நீங்களா? உனக்காகத்தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சத்யா என்றான் விழிகளில் நேசம் பொங்க. நான் இங்கே எப்படி? நானே சொல்லிடுறேன். உன்னை பற்றிய எல்லா விபரமும் எனக்கு தெரியும். நமக்கு வேண்டப்பட்டவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது பெரிய விஷயமா என்ன? இனி இப்படி ரோட்டில் சந்திக்கிறது உங்களுக்கும் சரி எங்களுக்கும் சேவை மையத்துக்கும் சரி நல்லதல்ல. அதனால் தயவு செய்து என்னை சந்திக்க வராதீர்கள் தீர்மானமாய் கூறிவிட்டு வேனில் ஏறி அமர்ந்தாள். சத்யா ப்ளீஸ், உன்கிட்ட நான் நிறைய பேசணும். அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. வண்டியை எடுங்க சோமுண்ணா. சத்யா அவன் கத்த வண்டி வேகமாய் போய்விட்டது. அதனால் சத்யாவின் மனசுதான் மின்சார கம்பத்தில் சிக்கிய காற்றாடியாய் கிழிந்தன. எதற்கு ராம்? காலம் கடந்து என்ன பேசி என்ன ஆகப்போகிறது? பேசப்போய் எனக்கு அபியை உரிமையாக்கி கொள்ள வேண்டுமென்ற ஆசைதான் பெரிதாகும். விட்டுவிடுங்கள். ஆனால் அவனை விட அவன்தான் ரொம்ப தவித்து போயிருந்தான். எப்போதும் அவளை பற்றிய எண்ணங்களே சுழன்றியடித்தன. ஏதோ காரணங்களால் அவளை ஒதுக்கினேன். ஆனால் என் சத்யாவை நான் நேசிப்பது நிஜம்தானே? அனாதையாய் என் பிரியமானவள் சேவை மையத்தில் வாழ்வதா? என்ன செய்ய போகிறேன்? கண்டிப்பாய் நான் இழைத்த தீங்குகளுக்கு பிராய்ச்சித்தம் தேடியே ஆக வேண்டும். அடுத்த 2வது நாளே கஸ்தூரிபாய் சேவை மையத்தின் வாசலில் காத்திருந்தான். வாட்ச்மேன் மூலம் தகவல் போக பதைப்புடன் வந்தாள் சத்யா. வா சத்யா, என்னங்க இது, இங்கேயே வந்துட்டீங்க? நான் உன்கிட்ட பேசியே ஆகணும் சத்யா. நீ என்கிட்ட பேசுகிற வரைதான் இப்படி வந்துக்கிட்டே தான் இருப்பேன். சிறுபிள்ளையைப் போல் பேசினான். சத்யாவிற்கு ஆச்சரியம் ஒரு பக்கம், சங்கடம் ஒரு பக்கம். காதலில் கற்றுக்கொண்டிருந்த போது ராமிடம் பார்த்த அதே சிறுபிள்ளைத்தன பிடிவாதத்தை இப்போது மறுபடியும் பார்க்கிறான். பல வருடங்கள் கழித்து எல்லாம் இழந்து பற்றி கொள்ள ஒரு பிடிமானமும் இன்றி தளித்தவளுக்கு கைப்பற்றி அழைத்து வந்து தங்க ஒரு கூரையை தந்தவள் லலிதாம்மா. இவன் இப்படி வாசலிலும் மார்க்கெட்டிலும் சந்தித்து பேசுவதை தவறாக எண்ணிக்கொண்டால் அந்த சங்கடம் வேறு. சரி சொல்லுங்க, என்ன பேசணும் உங்களுக்கு? சீக்கிரம் சொல்லிட்டு போங்க. நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனா சத்யா? சிரிப்பு தான் வந்தது. சொல்லு சத்யா. கேட்கறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு கேள்வி கேளுங்க. மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருந்து வந்தவகிட்ட கேட்கலாமா இப்படி ஒரு கேள்வி? சாரி சத்யா, எல்லாம் என்னால் தான். நம்பி வந்த உன்னை. ஒரு நிமிஷம் தயவு செய்து பழைய விஷயங்களை பேச வேண்டாம். அதுதானே சத்யா என்னை உறுத்திக்கிட்டு இருக்கு. மறக்க முயற்சி பண்ணுங்க. முடியல சத்யா. சொல்லப்போனால் இப்போதான் அதிகமாக நினைவிற்கு வருது. அது உங்களுக்கு மட்டுமல்ல, எனக்கும் ஆரோக்கியமான விஷயம் அல்ல. ஆனால் பேசணும் சத்யா. மனசுக்குள்ளே பொங்கிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வெளியில் வந்தால்தான் எனக்கு நிம்மதி. என் சந்தோஷம் எல்லாம் உன்னோடையே போயிடுச்சுன்னா நம்புவியா? ஆனால் அதுதான் உண்மை. உனக்கு நான் செய்தது மிகப்பெரிய துரோகம். எடுப்பார் கைப்பிள்ளையாகி போனேன். சுயமாக எடுத்த முடிவல்ல. கடைசி நேரத்தில் எங்கள் அம்மா நிம்மதியாக சாகலை தெரியுமா? ப்ளீஸ் இங்கேருந்து போயிடுங்க. உங்கள் ஸ்டேட்டஸுக்கு நீங்கள் இங்கே நின்றுக்கிட்டு பேசுகிறது சரியாக வராது. நான்
இங்கே இங்கே இந்த மரத்தில் ஒண்டியே வாழ்ந்துட்டு இருக்கிற நூற்றுக்கணக்கான பறவைகளில் நானும் ஒருத்தி. அதுக்கும் வேட்டு வச்சிடாதீங்க ப்ளீஸ், கை கூப்பினாள். ஹரிராம் அவளையே சில கணங்கள் பார்த்தவன் ஒன்றும் பேசாமல் காரை நோக்கி போனான். 10 நாட்களாக ஹரிராம் அவளை பார்க்க வராது. சத்யாவிற்கு ஒரு புறம் நிம்மதியாயிருந்தாலும் ஏனோ மனசு அவன் வர வேண்டும் என்று முரண்டு பிடித்தது. ஆனால் அந்த 10 நாட்களும் ஹேமாவிற்கும் ஹரிக்கும் பிரச்சனை அதிகமாயிருந்ததும் அதற்கு நான் தான் காரணம் என்று அவளுக்கு தெரியாது. உறக்கத்தில் ஒரு நாள் ஹரி, சத்யா சத்யா, நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன் சத்யா என்று உளர, அப்போதே எழுப்பி சண்டை போட்டாள் ஹேமா. அது எப்படி அவள் நினைப்பு உங்களுக்கு வரலாம்? அப்போ எனக்கு தெரியாமல் மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவளை பார்த்துட்டு வந்தீங்க அப்படிதானே என்று சந்தேகப்பட்டாள். அதன் பிறகு தொட்டதற்கெல்லாம் கோபப்பட்டாள், சந்தேகப்பட்டாள். பிரச்சனை வெளுத்தது. சத்யா சமையல் கூடத்தில் காய்கறிகளை சரிபார்த்து எடுத்து கொடுத்து கொண்டிருந்தாள். சத்யா மேடம் உங்களை கூப்பிடுறாங்க. உதவியாளர் பெண் அழைக்க, இதோ வந்துட்டேன் என்று உடனே கிளம்பினாள். அம்மா என்று அவர் முன்னே போய் நின்றாள். வாமா சத்யா, வேலை முடிஞ்சுதா? முடிச்சிட்டேன் அம்மா. அந்த ரூமில் உனக்காக அபிலாஷோட அப்பா காத்துக்கிட்டு இருக்கிறார், போய் பேசு. அம்மா என்றாள் அதிர்வில். ஓரடி பின்வாங்கி, போமா, நானும் பேசினேன். அவரும் மனசு விட்டு பேசினார். தன் தவறுகளுக்கு நிஜமாகவே வருந்துறார். நீ வாழ்க்கையில் படக்கூடாத அவமானங்களையும் கஷ்டங்களையும் பட்டவ. அதற்கெல்லாம் ஆறுதலா கடவுள் உனக்கு ஏதோ நல்லது செய்ய போறாங்கிறத தோணுது. போய் பேசு. ஆல் தி பெஸ்ட். உள்ளே வந்தவளை கண்டதும் சத்யா என்று நெகிழ்ந்தான். உட்கார் சத்யா. அமர்ந்தாள். என்னடா சொல்ல திரும்ப வராதேன்னு பார்க்கிறியா? இனிமேல் வரமாட்டேன். நீ இங்கே இருந்தால்தானே வரத்துக்கு. உன்னை நான் அழைச்சிட்டு போகவே வந்தேன். நெற்றி சுருங்கியது. ஆச்சரியமா இருக்கா சத்யா? எனக்கும் ஹேமாவுக்கும் பிரச்சனை அதிகமாகிட்டே போகுது என்றவன் நடந்தவைகளை சுருக்கமாக சொன்னான். உன் பேரை சொன்னாலே பேய் மாதிரி ஆடுறா. அதை எப்படி மறந்துட முடியும்? உன்னை உருகி உருகி காதலிச்சு ஆசையாக கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஏதோ உன்னை இப்போ பார்த்ததால தான் இப்படியெல்லாம் பேசுகிறதா நினச்சிடாதே. உன்னை பிரிஞ்ச நாள் முதலாக உன்னோடு சேர்ந்து வாழணும்னு தான் ஆசைப்பட்டேன். அபிக்காகத்தானே இத்தனை அவஸ்தையும் பட்டேன். அவன் உன் பிள்ளை உன்கிட்டேயே ஒப்படைச்சிடுறேன். ஹேமாவை டைவர்ஸ் பண்ண போகிறேன். பண்ணி நாம் சேர்ந்து வாழலாம் சத்யா. என்ன சத்யா அமைதியாயிட்ட? ஒரே ஒரு கேள்வி கேளுமா. நான் தப்பானவன்னு தானே என்னை ஒதுக்கி வச்சிங்க. இப்போ மட்டும் சாரி சத்யா, நீ எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியும். அம்மாவுக்காக நான் மனசாட்சி இல்லாமல் நடந்துக்கிட்டேன். தேங்க்ஸ்ங்க, இது போதும். நான் கேட்டதுக்கு பதிலே சொல்லலையே. நாம் புதுசாக வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் சத்யா. அப்பாவும் சரி அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க. அப்போவும் சரி அவசரப்பட்டு முடிவெடுத்தீங்க. இப்போவும் சரி அதே மாதிரி அவசரப்படுறீங்க. அவசரப்படலே சத்யா. சட்டம் பிரித்தாலும் நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டி தான். இழந்ததுக்கெல்லாம் சேர்த்து வச்சு உனக்கு சந்தோஷத்தை தரணும்னு ஆசைப்படுறேன். சொல்லு சத்யா. எனக்கு 3 நாள் டைம் தர முடியுமா? யோசிக்கணும். யோசிக்கணுமா? ஆமாம். சரி, ஆனால் அது வரைக்கும் என்னை பார்க்க வராதீங்க. சற்று நிதானித்து சரி என்றான். அடுத்த நாள் பெட்டியுடன் லலிதா அம்மாவின் முன் வந்து நின்றாள் சத்யா. உன் முடிவில் மாற்றமே இல்லையா சத்யா?
இல்லைம்மா, இந்த முடிவு தான் சரி. இல்லைன்னா இன்னொரு சத்யா உருவாகிடுவா. என்னம்மா சொல்கிற? நான் யாரையும் குற்றமோ குறையோ சொல்லலை. ராமோட பார்வையில் அவர் செய்கிறது மனசாட்சிப்படி நியாயமாக தெரியலாம். தப்பே செய்யாத நான் இவ்வளவு மோசமான தண்டனையை அனுபவித்தது கண்டிப்பாக அவரை உறுத்தவே செய்யும். அதே சமயம் ஹேமா பக்கமும் நியாயம் இருக்கே. புருஷனை எந்த மனைவிதான் விட்டு கொடுப்பா? இப்போ முழு உரிமையும் ஹேமாவுக்கு தானே. அவளோட அன்புள்ள எந்த பாசாங்கமும் இல்லை. என் பிள்ளையை அவள் இடத்துல வேற யார் வச்சிருந்தாலும் ஹேமா அளவுக்கு அவ்வளவு பாசமாக பார்த்துக்க முடியாது. அவளுக்கு துரோகம் பண்ணுறது தப்பில்லையா? நீ சொல்கிறது சரிதான். ஆனால் நீ பெத்த பிள்ளையை திருட்டுத்தனமாக பார்க்க வேண்டிய அவசியமில்லையே. எதுக்காக கோர்ட்டு படியேறி போராடினேன்? உன் பிள்ளைக்காகத்தானே. அன்னைக்கு பறிச்சுக்கிட்டு போன உன் புருஷனே திரும்ப உன்கிட்ட ஒப்படைக்கிறேன் என்கிறார். நீ வேணாங்கிறது தான் ஆச்சரியமாக இருக்கு. பெத்த பிள்ளை யாராவது வேண்டாம்னு சொல்லுவாங்களாம்மா? என் உயிர் உலகம் எல்லாமே அபிலாஷ் தானே. நான் மனநிலை பாதிக்கப்பட்டு கிடந்தப்ப கூட என் பிள்ளையை தவிர வேற எந்த நினைவும் இல்லையே. அப்படிப்பட்ட பிள்ளையை விட்டு தரேன்னா இன்னொரு சத்தியா உருவாகிடக்கூடாது இல்லையா? ஹேமா அபிலாஷ் மேலே உயிரையே வச்சிருக்கா. என் பாசத்தில் எந்த வகையிலுமே குறைஞ்சதில்ல அவ பாசம். அவனுக்காகவே தான் ஒரு குழந்தையை பெற்றுக்கல. அப்படிப்பட்ட தாயை ஏமாத்த எனக்கு மனசு வரலேம்மா. அப்படி பறிச்சுக்கிட்டா என்னை விட மோசமாக பாதிக்கப்படுவா. புதுசாக ஒரு அம்மா வந்து அபி உன்னை பெத்த அம்மா நான் தாண்டான்னு குழப்ப மனசு வரலே. என் பிள்ளையை ஹேமா சந்தோஷமாக வச்சிருப்பா. அந்த நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்கு. சத்யா, புருஷன் பொண்டாட்டி சண்டை விடிஞ்சா காணாமல் போயிடும். அப்படி முடியாமல் பூதாகரமாக பெருசாகுதுன்னா அதுக்கு யாராவது காரணமாக இருப்பாங்க. இங்கே எனக்கே தெரியாமல் நான் தான் காரணமாக இருக்கேன். நான் இங்கே இருந்தால் அவர் என்னை பார்க்க வருவார். மனசு ஊசலாடும். குற்ற உணர்வு வதைக்கும். நான் சுத்தமானவள்னு அவர் நினைச்சதப்ப போதும். நான் மறுபடி சேலத்துக்கே போயிடுறது தான் எல்லாருக்கும் நல்லது. என்ன ஒரு வித்தியாசம். 5 வருஷம் முன்னாடியே பைத்தியமாய் போனேன். இப்போ வேலைக்கான பொறுப்பை ஏற்றுக்க போகிறேன். உன்னை அங்கே அனுப்ப மனசே இல்லை சத்யா. உன் பிடிவாதம் என்னை தலையாட்ட வைக்குது. எனக்கும் உங்களை விட்டு போக மனசில்லைதாம்மா. ஆனால் இங்கே இருந்தால் ஒரு அழகான கூட்டை கலைக்கிற மாதிரி ஆகிடும். ராம் வந்தால் நான் என்ன சொல்லட்டும்? இந்த கடிதத்திலே எல்லாமே விளக்கமாக எழுதியிருக்கிறேன். அவர் புத்திசாலி. வருத்தப்பட்டாலும் என்னை புரிஞ்சுப்பார், ஜீரணிச்சுப்பார். ஆனால் நான் இருக்கிற இடம் மட்டும் அவருக்கு தெரியாமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும் என்றவள் ஒரு கவரை நீட்டினாள். பெருமூச்சுடன் வாங்கி கொண்டாள் லலிதா அம்மா. அவள் சேலம் செல்ல கார் ஏற்பாடு செய்திருந்தார். காரில் ஏறி அமர்ந்த சத்யா தன்னை மீறி உடைப்பெடுத்த கண்ணீரை துடைத்தபடி கையை அடைத்தாள். கார் புறப்பட்டது. ஆவலுடன் வந்த ராமிடம் லலிதாம்மா அந்த கடிதத்தை ஒப்படைத்துவிட்டு தன் அறைக்கு சென்று விட்டார். படிக்க படிக்க இதயம் கனத்து போனது ஹரிராமுக்கு. ஏன் இப்படி பண்ணிட்டே சத்யா? மேலும் மேலும் என்னை தண்டிக்கிறாயா? இனி உங்கள் பார்வையிலேயே படமாட்டேன் என்று எழுதியிருக்கிறாயே. ஹேமாவை நீ நினைத்து பார்க்கிறாய். ஆனால் அவளுடன் சேர்ந்து வாழ்வதுதான் உனக்கு நான் செய்யும் கைமாறா? வாழ்கிறேன், இரட்டை வாழ்க்கை வாழ்கிறேன். உன்னை மனசு முழுக்க நிரப்பி வச்சுக்கிட்டு அவ கூட வாழத்தான் போகிறேன். ஆனால் நான் உன்மேல வச்சிருக்கிற பிரியத்தை உணர்ந்திருந்தா இப்படி ஒரு கடிதம் எழுதியிருப்பையா? என் மனசை உடைச்சிட்டு போயிட்டியே சத்யா. எனக்கு நீ வேணும் சத்யா, பிரியமானவிலே. எனக்கு உன் பிரியம் வேணும். தருவாயா நீ? நீ சொன்னதும் நான் உன்னை மறந்துடணுமா? அதை எப்படி மறைப்பேன்? நான் உன்னை மறுபடியும் சந்திப்பேன்ற நம்பிக்கை நிறைய இருக்குது. அது எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, நான் கண்டிப்பாக சந்திப்போம். அப்போ நீ என் நேசத்தை புரிஞ்சுப்ப.
அப்போ உன் கண்ணில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வழியும். அதுதான் நீ எனக்கு தர சன்மானம். அந்த புரிதலுக்காக, நேசத்துக்காக காத்திருப்பேன் சத்யா. கடிதத்தை மடித்து பாக்கெட்டில் வைத்தவன் நாசுக்காய் கண்களையும் துடைத்து கொண்டு காரில் ஏறினான். ஜன்னல் வழியே அவனையே பார்த்து கொண்டிருந்த லலிதாம்மாவின் நெஞ்சமும் விம்மியது.